அனைவருக்கும் வணக்கம். தேதியோ 2 நீ எடுப்பதோ பிச்சை பரந்து, புடவையோ பழமோ நீதியோ நெறியோ அற்றது அறமே, எடுக்கும் பிச்சைக்கு எச்சைகள் துணை, என்று மாறும் இந்நிலை கல்வித்துறையின் அவலநிலை, நெல்லை மண்ணின் கதை கல்வியின் சீரிழமை சீரழிந்ததை, பள்ளி தலைமை மூடர் கையில் மாணவர் தலையெழுத்து ஊழல் கையில், உபரி என்று சொல்லி பணம் பார்க்கும் செல்வி, நிறையாத மடியே நீ நிரப்பு, நிறைவு பெறும் முன் காத்திருக்கும் காப்பு, விலங்கு போன்று நீ நடத்தும் லஞ்ச வேட்டை, விரைவில் உன்னை களை எடுக்க வேண்டும் காக்கி சட்டை. இப்படிக்கு சாரா. பறந்து 2ஆம் தேதி தான் ஆகுது. அதுக்குள்ள லஞ்சம் வாங்க ஓடோடி வந்த சில பிளாக் லெவல் ஆஃபீஸரை மனசில் வச்சு எழுதின கவிதை தான் இது. எஜுகேஷனில் கரப்ஷன் எந்த விதத்துலையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒன்று. எஜுகேஷனில் கரப்ஷன் இருக்குன்னா ஏன் இருக்குன்றதை யோசிங்க. எஜுகேஷனில் கரப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியாவை அதை எந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்றதை யோசிங்க. ஒருவேளை நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸராக இருந்தால் தயவு செஞ்சு இதுக்கான நடவடிக்கையை எடுங்க. சர்ப்ளஸ் டீச்சர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக இதுக்கு மேலே டிலே பண்ணாதீங்க. ஏன்னா பல வருஷமாக டிலேலே இருந்து போச்சு. மாணவர்களுக்கு தான் தெரியும் அதோட அவல நிலை என்ன அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் ஒரு 21 பேர் இருக்காங்க. அதில் 10 பேர் அந்த ஸ்கூலுக்கு அப்ரூவ்டான டீச்சர்ஸ், ஒரு 11 பேர் இந்த மாதிரி சர்ப்ளஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த 21 பேரையும் தான் லஞ்சம் தாக்கும். இந்த 11 பேர் கொடுக்குற லஞ்சத்துக்காக அந்த 10 பேர்கிட்ட இருந்து ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பிடுங்குறாங்க. ஸோ இப்போ மொத்தமாகவே 21 பேர்கிட்ட இருந்தும் லஞ்ச பணம் போகுது அப்படின்னா அது வெறும் லஞ்சமாக மட்டும் பார்க்கப்படுறது இல்லை. அப்போ அந்த 21 பேரும் எப்படி வேலை பார்ப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட பள்ளியில் 21 ஆசிரியர்கள் இருக்காங்க. 21 ஆசிரியர்கள் 280 மாணவர்கள் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஹெச்எம் தப்பாக இருக்கிறதுனால அந்த ஹெச்எம் டு பிஇஓ அந்த லஞ்சம் போகுது. இதனால எதுக்கு நீங்கள் இவ்வளவு மனவேதனைப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அந்த 280 மாணவர்களோட நிலை என்ன ஆகும்? அந்த 21 ஆசிரியர்களில் எத்தனை பேர் இதுக்கப்புறம் ஒழுங்காக பாடம் எடுப்பாங்க? நம்ம தான் மாதம் லஞ்சம் கொடுக்குறோமே, நம்மளை தான் கேட்க ஆள் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒழுங்காக பாடம் எடுக்காமல் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேர் சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க? சரி, ஓகே, அந்த 21ல் ஒரு 10 மெம்பர்ஸ் சின்சியராக இருக்காங்க மனசாட்சிக்கு பயந்து அப்படின்னா அவங்களும் தானே கஷ்டப்படுறாங்க இந்த கரப்ஷன்னால். அவங்களுக்காகவும் தான் நான் வாய்ஸாக பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த 280 மாணவர்களுக்காகவும் தான் நான் பேசுகிறேன். இதே நிலைமை கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் அது மாணவர்களோட பதிப்பை தான் வெகுவாக பாதிக்கும். நம்ம தான் லஞ்சம் கொடுத்துறோமே, நம்ம ஏன் பாடம் எடுக்கணும், நம்ம தான் லஞ்சம் கொடுத்துறோமே, நம்ம சும்மா போவோம், இந்த மாதிரி நினச்சாங்க அப்படின்னா பர்பஸ் என்ன? லட்சக்கணக்காக கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கவங்கள வேலைக்கு. டீச்சர்ஸோட சேலரி லேக்ஸில் வாங்குறாங்க. பட் நான் எல்லா டீச்சரையும் குறை சொல்லலை. நான் ஆசிரியர் சமுதாயத்து மேலே பெரிய அளவு மரியாதை வச்சுருக்கேன். நான் குறிப்பிட்ட இந்த பள்ளியில் நடக்கிற ஒரு அவலநிலையை பற்றி மட்டும் பேசுகிறேன். சில கரப்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதுனால உயிரை பணையம் வச்சு வேலை பார்க்குற மிச்ச ஆஃபீஸர்ஸ்க்கும் சேர்ந்து தான் கெட்ட பேர் வருது. நான் அந்த கரப்ட் ஆஃபீஸர்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். கரப்ஷனை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். நான் பொதுப்படையாக சொல்லலை. இந்த மாதிரி கரப்ஷன் கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்கிறதுனால அந்த மாணவ சமுதாயமே, மாணவ மாணவியர் 2 பேருமே வெகுவாக பாதிக்கப்படுவாங்க. இது நாளடைவில் அவங்களோட கல்வி நிலையில் தேக்கம் ஏற்படவும் காரணமாகும். இதை கவனத்தில் கொண்டு தயவு செஞ்சு சர்ப்ளஸ் கவுன்சிலிங் இருக்கா டக்குன்னு போட்டு முடிங்க. நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை காரணமாக காமிச்சு இவங்க லஞ்சம் வாங்குறதுக்கு இவங்களுக்கு ஒரு காரணம் இருக்காது. அதை வச்சு த்ரெட்டன் பண்ணி டீச்சர்ஸ்ட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில் சர்ப்ளஸ் டீச்சர்ஸுக்குமே ஒரு தேவையில்லாத ஒரு நிலை தான். அவங்களும் மனம் வெந்து தான் லஞ்சத்தை கொடுக்குறாங்க. லஞ்சம் இந்தளவுக்கு தலை விரித்து ஆடுது அப்படின்னா கேட்க ஆள் இல்லை அப்படின்ற தைரியம் தான் இருக்கும். நீங்கள் கேட்குற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. நன்றி, வணக்கம்.